ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் ஃபார் ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷன். இது வந்துட்டு ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் வித் கோட் அந்த பண்ணியிருக்க ப்ராஜெக்டை ரெஸ்யூம் அண்ட் லிங்க்டின்ல நீங்கள் எப்படி ஒரு போஸ்ட்டாக போடலாம், அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸாம்பிள் கோடோட பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வித் கோட்னு செப்பரேட் பிளேலிஸ்ட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் கிட்ட நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் வெப்சைட், ஆன்லைன் லேபரட்டரி வெப்சைட், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்க்கும் ப்ராஜெக்ட் வித் கோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க என்னை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா நான் போடுற ஃப்ரீ கோர்சஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைரக்டா அந்த ப்ராஜெக்ட் ரெப்பாசிட்டரி காமிக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறதையும் சொல்லிடுறேன். அப்ஸ்ட்ராக்ட்னு பார்க்கும்போது இந்த ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் வச்சு தான் பேசிக்காக நம்ம கொடுக்க போகிறோம். சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பப்ளிக் ஏரியாஸில். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் மாஸ்க் வியர் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத CNN மாடல் மூலியமாக கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு சர்வேலன்ஸ் சிஸ்டமில் நீங்கள் பொருத்தலாம். அதே மாதிரி ரியல் டைம் மானிட்டரிங்லாவும் இருக்கும், அலர்ட் மெக்கானிசமும் இருக்குங்கிறத நான் அப்ஸ்ட்ராக்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அல்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வரும். இதுல ஏஐயோட சேர்ந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடா இந்த சேலஞ்சை நம்ம கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு சொல்யூஷனை கொடுக்க போறோம். நான் உங்களுக்கு காமிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்டரிஸ். யாருனாலும் இதை நீங்க டவுன்லோட் பண்ணி லேர்னிங் பர்பஸ்க்காகவோ இல்ல இதுல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி உங்களுடைய கரியர் க்ரோத்துக்காகவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம GitHubன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் GitHubல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது எப்படி உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணலாம், ரெபாசிட்டரியில நீங்க முக்கியமா என்னெல்லாம் நோட் பண்ணுங்கிறத இதுல சொல்ல போறேன். ஸோ இதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ல இருந்து 5 ரெபாசிட்டரிஸ் மாதிரி காமிக்கிறேன். இல்ல அதுக்கு மேலேயும் கூட இருக்கும். அதுல உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த ரெபாசிட்டரிக்கு வந்திருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ் மாஸ்க் டிடெக்டர்ங்கிற ப்ராஜெக்ட் வேணும்னா இந்த ரெபாசிட்டரிக்கு வந்துட்டு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணக்கு அப்புறம் இங்க ஃபோர்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரிய உங்களுடைய GitHub ஆன்லைன் அக்கௌண்ட் கீழே நீங்க கொண்டு வரதுக்காக தான். ஸோ இப்போ வரையும் இதை 104 மெம்பர்ஸ் ஃபோர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது 104 மெம்பர்ஸ் இந்த ஒரு ரெபாசிட்டரியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபோர்க்னு கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு சர்டன் கொஸ்டின்ஸ் கேட்கும். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. இதோடைய ஓனர் யாரு, ரெப்போ வந்துட்டு க்ளோன் பண்ணலாமா இல்லையாங்கிற மாதிரி தான் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து முடிச்சக்கப்புறம் இந்த ஹோல் ப்ராஜெக்டும் உங்களுடைய ஆன்லைன் அக்கௌண்ட் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் இந்த கோடுங்கிற ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி இது 3 மெத்தட்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளா ஜிப் ஃபைல் மூலியமா டவுன்லோட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் இந்த GitHub டெஸ்க்டாப்ங்கிற அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா அது மூலியமா நீங்க வந்துட்டு க்ளோன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு CLI அதாவது கமாண்ட் லைன்ல தெரியும்னா கிட் ரெப்போங்கிற கமாண்ட் லைன் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரியா இருந்தாலும் நீங்க முக்கியமா பார்க்கக்கூடியது எந்த லாங்குவேஜ்ல பில்ட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 100% பைத்தான்ல இருக்குது. அப்புறம் ரீட்மி ஃபைல கண்டிப்பா நீங்க பார்க்கணும். பட் எல்லா ஆத்தரும் ரீட்மி ஃபைல் அப்டேட் பண்ணிருப்பாங்கிறது உறுதி கிடையாது. சில ஆத்தர் வந்துட்டு அப்டேட் பண்ணாமலே இருக்கலாம். பட் ரீட்மி ஃபைல் மூலியமா என்ன பெனிஃபிட்னா சம்டைம்ஸ் அந்த ஆத்தர் வந்துட்டு எப்படி க்ளோன் பண்ணணும், இன்ஸ்டால் பண்றது, செட்டப், டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ், அப்புறம் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனே சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டா. ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் ரீட்மில பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய டீடைல்ஸு, அதுக்கப்புறம் மாஸ்கோட எப்படி அது ஒர்க் ஆகுது, மாஸ்க் இல்லாமல் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருக்காங்க. டேட்டா செட்க்கான லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. எப்படி க்ளோன் பண்ணுங்கிறது கிட் க்ளோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த டைரக்டரிக்கு நேவிகேட் ஆகி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரெக்வயர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஈஸி டு யூஸ் பைத்தான் ஐடி நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதே ஃபேஸ் மாஸ்க் தீம்ல தான். இதில் உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. தனித்தனி சாப்டர்ஸ் போட்டு பைத்தானுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜூபிட்டர் நோட் புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் கிட்ஹப் மூலியமாக டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய லோக்கல் பைத்தானை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா ஐடியலி அதில் மூலியமாக எடுத்துக்கலாம். கூகுள் கோலாப் யூஸ் பண்ணாலும் பெட்டராக தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரீட்மி ஃபைலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஃப்ரேம் ஒர்க்னு பார்க்கும்போது கீராஸ், டென்சர்ஃப்ளோ, ஓப்பன் சிவி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா செட்க்கு நீங்க இங்கிட்ட வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித் மாஸ்கோட எவ்வளோ இமேஜ் இருக்கு, வித்தவுட் மாஸ்க்ல எவ்வளோ இமேஜ் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்ன இருக்கணுங்கிறத இந்த ரெக்வயர்மெண்ட் மூலியமா நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ், ஒர்க்கிங், ரிசல்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. இது நீங்க டாக்குமெண்டேஷனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜோடையும் அட்டாச் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க். இந்த ஒரு தீம்ல பார்த்தீங்கன்னா 4 பப்ளிக் ரெபாசிட்டரி இருக்கு. இதுல வந்துட்டு உங்களுக்கு எந்த அல்காரிதம் ஓகேவா இருக்கு, இல்ல எத யூஸ் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு CNN நல்லா இருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷன்ல 212 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்கு. இந்த ஒரு டாபிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி மோஸ்ட்லி பைத்தான் பேஸ் பண்ணியிருக்கு. டேட்டா சயன்ஸ், AI, டீப் லேர்னிங் இத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இவ்ளோ விச் மீன்ஸ் 200 டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. எதுனாலுமே நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்ப எடுத்து காமிக்கிறேன். இப்ப வரையும் 847 மெம்பர்ஸ் ஃபோக் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் இப்போ கரண்ட்டா இத வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதையும் பார்க்கலாம். எவ்வளோ கான்ட்ரிபியூட்டர்ஸ்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இந்த ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் கோடோட இருக்கிற மாதிரி ரெபாசிட்டரி லிங்க் எங்க இருக்குங்கிறத இதே வீடியோல உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓவர் வியூல வந்துட்டு பர்பஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெக்னாலஜி யூஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் இதுல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன். அந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி தான் இது நான் குடுத்துருக்கேன். ஸோ பைத்தான், கீராஸ், டென்சர்ஃப்ளோ, ஓப்பன்சிவி, NumPy, Matplotlib இந்த லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நான் குடுத்துருக்கேன். கீ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபேஸ் டிடெக்ட் பண்ணிட்டு மாஸ்க் வியர் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது ரியல் டைம் வீடியோ ஸ்ட்ரீமிங் மூலியமா உங்களுக்கு அலர்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் சிஸ்டமோட சேர்ந்து நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சிம்பிளா 4 இதுல கீ ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ண தெரியல, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் டொமைனுக்கு வந்துட்டு உங்களுக்கு கோட் ஜென்ரேட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா, ஆல்ரெடி கிளியரா ஒரு வீடியோ லைவ் எக்ஸாம்பிளோட எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. அப்ளிகேஷன் பார்க்கும்போது சர்வேலன்ஸ் சிஸ்டம், ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்டேஷன் ஹப் இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் இங்க கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்க கொடுத்துருக்கிற ஐடியும் நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கூகுள் கோலாப் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் அதாவது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் செட்டப்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்க பிப் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டென்சர்ஃப்ளோ, கீராஸ் இதெல்லாம் இந்த லைப்ரரிஸ்லாம் நீங்க ஒரே கமெண்ட் மூலியமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐடி செட்டப்னு பார்க்கும்போது பைசார்ம் ஆர் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பைத்தானுக்குன்னு தனியா இருக்கும்ல பைத்தான் ஐடியலி அது நீங்க எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்க பைத்தான் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் லைப்ரரிஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள் கோட் நான் இங்க குடுத்துருக்கேன். இது ஒரு சிம்பிளான கோடு தான். டேட்டா செட்க்கு வந்துட்டு நீங்க Kaggleல இருந்து பார்க்கலாம். இல்ல GitHub ரெபாசிட்டரில நெறைய டேட்டா செட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கோட நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் முடிஞ்சா இந்த கோட வந்துட்டு இந்த வீடியோ கமெண்ட்ல பின் பண்றேன். அ கமெண்ட்ல பின் பண்ண முடியலனாலும் நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு Google லென்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் மூலியமா நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணி இந்த ஹோல் கோடையும் காப்பி பண்ணிக்கலாம். ஈஸியா காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணலாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா செட் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் Kaggle ஆல்ரெடி சொன்ன மாதிரி Kaggle ஃபேஸ் மாஸ்க் டேட்டா செட் இருக்குது. அப்புறம் ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். ஓப்பன்சிவி மூலியமா ரீசைசிங், நார்மலைசேஷன்லாம். அப்புறம் இந்த மாடலை நீங்க ட்ரெயின் பண்ணணும் யூசிங் Keras ஆர் TensorFlow. அதுக்கப்புறம் நீங்க இவாலுவேட் பண்ணணுங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். இதை நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்டை LinkedIn அண்ட் ரெஸ்யூமேல ஆட் பண்ணலாம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஜாப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைட்டில் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் செலக்ஷன் சிஸ்டம் யூசிங் டீப் லேர்னிங்னு கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இங்க கொடுத்துருக்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் நீங்க இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா நீங்க அப்படியே இதுல போட்டுக்கலாம். ஸ்கில்ஸ் ஹைலைட்டட்னு பார்க்கும்போது பைத்தான், கம்ப்யூட்டர் விஷன், DL, ML இதெல்லாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நீங்க அப்படியே LinkedIn அண்ட் ரெஸ்யூமேல போட்டுக்கோங்க. ஜாப் ரோல்னு பார்க்கும்போது உங்களுக்கு மினிமம் 3 லேக்ஸ் குடுக்குறாங்க. மேக்ஸிமம் 6 லேக்ஸ் குடுக்குறாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. பட் இது வந்துட்டு கம்பெனி பொறுத்து வேரி ஆகும். ரோல் வந்துட்டு இந்த ML என்ஜினியர், AI, கம்ப்யூட்டர் விஷன் என்ஜினியர் இதுக்கு ரெலவென்ட்டா இருக்குது. இந்த ஒரு டொமைன்னு பார்க்கும்போது. இன்கேஸ் நீங்க இதுக்கு ரிலேட்டடா ஜாப் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஏஞ்சல் லிஸ்ட், இன்டர்ன்ஷாலால நீங்க இன்டர்ன் தேடிக்கலாம். ஒர்க்குமே இருக்குது. அப்புறம் ஹைரிஸ்க், நௌக்கரி, LinkedIn இதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது பைத்தான் ப்ரோகிராமிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. NumPy, Panda, TensorFlow லைப்ரரிஸ்லாம் என்னங்கிறது டீட்டெயிலா கத்து வச்சுக்கோங்க. Kaggleல வந்துட்டு நீங்க டேட்டா செட்ஸ்க்கும் சேலஞ்சுக்கும் யூஸ் பண்ணலாம். சூப்பர் வெப்சைட். அப்புறம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்ணலாம். பாராமீட்டர்ஸ் அண்ட் லேயர்ஸ் வச்சுட்டு அப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெர்ஷன் கண்ட்ரோல் இல்லாம ரியல் வேர்ல்ட் IT இருக்காது. இன்கேஸ் நீங்க டெவலப்பிங் சைட் போனீங்கன்னா. அப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட்டை நீங்க ஷோ கேஸ் பண்ணணும் கண்டிப்பா. இந்த வீடியோல காமிச்ச இந்த ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. திருப்பி மோர்னு ஆப்ஷன் வரும். அதுல லிங்க் டு அப்ளைல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன்.